அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாதம் மாதப்பிறப்பு, விஷ்ணுபதி புண்ணிய காலம், மாத சிவராத்திரி, பரவ வருஷம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி 15/5/2026 வெள்ளிக்கிழமை. சதுர்தசி திதி நாளை அதிகாலை 4:42 வரை, அதன் பின்பு அமாவாசை. இந்த அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:56 அதன் பின்பு பரணி நட்சத்திரம். ஆயுஷ்மன் நாம யோகம் பகல் 12:52 வரை. இன்றைய கரணம் மனசை கரணம் காலை 6:22 வரை, அதன் பின்பு பத்திரை கரணம் மாலை 5:26 வரை, அதன் பின்பு சகுனி கரணம். இந்த அமிர்தாதி யோகம் மாலை 6:56 வரை, அதன் பின்பு சித்த யோகம். இந்த வைகாசி மாதம் பிறப்பு, விஷ்ணுபதி புண்ணிய காலம், மாத சிவராத்திரி. இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னாலே விஷ்ணுவை வழிபாடு செய்யணும். அந்த புண்ணிய காலங்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதம். வெறும் புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வரும். அப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாராயணர் வழிபாடு, லட்சுமி நாராயணர் வழிபாடு செய்வது சிறந்தது. செல்வம் செழிப்பு உண்டாகும். அன்றைய தினம் தர்ப்பணங்கள்லாம் செய்யணும். மூதையர்களை எண்ணி, பித்ருக்களை எண்ணி தர்ப்பண காரியங்கள் செய்யணும். இந்த மாத பிறப்பு அன்னைக்கு செய்த பின் லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு செய்து வரும்போது கடன் தொல்லையெல்லாம் நிவர்த்தி ஆகும். செல்வ செழிப்பு உண்டாகும். தொழில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எப்படி நம்ம ஏகாதசி காலத்துல விரதம் இருந்து வழிபாடு செய்யறோமோ, அதே மாதிரி இந்த தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல காலையில விஷ்ணுவை ஆலயத்தை சென்று வழிபாடு செய்யும் போது பெருமாள் ஆலயத்துல கொடிமரம் சுற்றி வரணும். 27 முறை கொடிமரத்தை சுற்றி நமஸ்கரிக்கும். ஒவ்வொரு முறை சுற்றி வரும்போது ஒவ்வொரு நமஸ்காரம் செய்யணும் கொடிமரத்துக்கு. அதே போல் 27 முறை நம்மளுக்கு கணக்கு தெரியலன்னா கையில ஏதாவது ஒரு பூவோ காயின்ஸோ இல்லை சாக்லேட்டோ கல்கண்டோ ஏதேனும் ஒரு எண்ணிக்கை காண்டி 27 எண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு ரவுண்டு வரும்போது ஒன்று நம்ம அங்கே சமர்ப்பணம் பண்ணும்போது, அந்த நமஸ்கரிக்கும் போது நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். ஆகவே எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் துளசி மாலையெல்லாம் சாத்தி நீராஞ்சனம் கொடுத்து பானகம் நீர் மரலாம் தானம் கொடுத்து வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பெருமாள் திருமணஞ்சனம் செய்து கொள்ளலாம். வசதி வாய்ப்பு பொறுத்து திருமணஞ்சனம் செய்து வரும்போது நம்மளுக்கு வறுமையெல்லாம் நீங்கும், செல்வ செழிப்பு உண்டாகும், தரித்திரம்லாம் நீங்கும். பகை தீராத கடன் அனைத்து நிவர்த்தி ஆகும். நம்ம கடுமையான கஷ்டத்துல இருக்கிறோம். எவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தோம். நம்ம இன்னைக்கு தினம் நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஏங்கி வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாளாயிரம் சென்று மனதார வேண்டிட்டு வரணும். அதனால நம்மளுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். அந்த முறை நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த முறையில நம்ம வழிபாடு செய்தால் நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லிட்டே வரோம். அது தகுந்தபடி நம்ம நடந்து கொள்ளும் போது நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும். இறைவன் எங்க தேடி போகணும், இறைவன் நம்மளை தேடி தானாவே வருவார். ஆகவே நம்ம யாரு என்ன தேடுறோம் பாரு. நீங்க ஒரு வேலை செய்யறேன்னா வேலை தேடினா தானே வேலை தேடி எப்படி வரும்? நீங்க என்ன படிச்சீங்க எப்படி தெரியும்? அரசாங்க வேலை தேடுறீங்க, நீங்க அரசாங்கத்துக்கு பதிவு பண்ணாதானே அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும். ஒரு கம்பெனியில என்ட்ரி போனா தானே உங்களுக்கு வேலை கிடைக்கும். இல்லை படிச்சுட்டு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்போ படிப்பு வேண்டியது, அது தகுந்தபடி வேலையை தேட வேண்டியது. அதே போல இறைவனை நம்ம நாடி அது தகுந்தபடி நம்ம வழிபாடு தவறாம செய்து வர 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 லட்சுமி கடன் கிடைக்கும். அது பெருமாள் ஆலயம் சென்று கொடிமரத்தையும் விஷ்ணு ஆலயத்தை சென்று வழிபாடு செய்து வரும்போது அம்பிகை சந்நிதி தனியாக இருந்தா அதுக்கெல்லாம் ஒரு 5 தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயார் ஆண்டாள் தேவியை மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து நமஸ்கரிக்கணும். வெறும் கையோட போகக்கூடாது. அம்மன் சன்னதியில் போகிறோம்னா வெறும் கையில் போக, ஒரு 50 கிராம் மஞ்சள் 50 கிராம் குங்குமம் கொடுத்துருங்க.
அது யாரும் சாப்பிட முடியாது. எப்படி பார்த்தாலும் அது பூஜைக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஆகவே முடிஞ்சாலும் ஒரு 50 கிராம் குங்குமம் மாதிரி கொடுத்து அந்த தாயாரை நமஸ்காரம் செய்வோம். நம்ம எவ்வளோதான் காணிக்கை கொடுத்தாலும் ஒரு பொருளாக கொண்டு போய் சேர்க்கணும். சேர்த்து அந்த தாயாரை மனதார வேண்டி வரும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய குங்குமம் ஒரு 50 கிராம் எத்தனை பேர் கொடுக்கலாம்? ஒரு 100 பேர் கொடுக்கலாம், இல்லை ஒரு 50 பேர் கொடுக்கலாம். நிறைய கொடுத்தா 50 பேர், கொஞ்சமாக கொடுத்தா 100 பேர். அப்போ 100 பேர் உங்கள் 50 கிராம் குங்குமத்தால் பலன் அடைகிறாங்க. அது எண்ணி நீங்கள் பெருமைப்படணும். ஆகவே அந்த மஞ்சள் குங்குமம்லாம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. கோயிலுக்கு போகும்போது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அந்த மாத பிறப்பு அன்னைக்கு எந்த விதமான சலசலப்பு என்று போங்க, குடும்பத்தோடு போங்க, மனதார வேண்டிட்டு வாங்க. நாராயணா, கோவிந்தா, ஹரிஹரி, கிருஷ்ணா, உங்களுக்கு என்ன நாமம் சொல்லு, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, இந்த நாமம் சொல்லிட்டே போங்க. போன் எல்லாம் பேசாதீங்க. உங்க பக்தி மட்டுமே இறைவன் ஏற்றுக்கார். உங்க மனம் தான் இறைவன். உங்க மனதுல இருக்கக்கூடிய ஐயப்பாடு, ஒரு ஆலயத்தை சென்று சத்தமாவா கோரிக்கை வைக்கிறோம், மனதார தான் கோரிக்கை வைக்கிறோம். எனக்கு இது கொடு, எனக்கு அது கொடு, நான் வாய் விட்டா பேசுறோம். இறைவன்ட மனதார வேண்டிய நல்ல கல்வி கொடு, குடும்பம் நல்லா கொடுங்க, சீக்கிரம் கல்யாணம் நடத்தி கொடு, குழந்தை நல்லா கொடு, நல்ல குழந்தைய கொடு, ஆரோக்கியமான குழந்தை கொடு, அதையெல்லாம் வேண்டிக்கிறோம். தொழில் நல்லா கொடு, செல்வத்தை கொடு, எல்லாம் வேண்டிக்கிறோம். எல்லாம் மனசுல எல்லாமே வாய் திறந்து பேசுறது. அதனால அகம் பிரம்மாசி. மனதார வேண்டிட்டு வாங்க. வேண்டிட்டு வர 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 உங்களுக்கு அனைத்து விதமான செல்வம் வந்து சேரும். நம்மளுக்கு இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு, இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு தேவை பணம். அந்த லோகத்துக்கு வாழக்கூடிய செல்வம் அருள் செல்வம். இங்க பொருள் செல்வம், அங்க அருள் செல்வம் வேணும். அப்ப இரண்டுமே நம்மளுக்கு சமமாக வைத்து கொண்டாலே போதும். அருளும் நம்மளுக்கு கையில இருக்கணும், பொருளும் நம்ம கையில இருக்கணும். கடைசி காலத்துல நம்ம எதுவுமே எடுத்து போறது கிடையாது. பக்தி மட்டும்தான் எடுத்துக்கிறோம். தான தர்மம் எடுத்துக்கணும். எந்த செய்த புண்ணியமோ அது மட்டும் நம்ம காப்பாத்திட்டு வரோம். அதனால புண்ணியம் செய்யுங்க, தானம் செய்யுங்க, தர்மம் செய்யுங்க சொல்லிட்டே வரோம். ஆகவே இந்த தினம் நம்மளுக்கு வந்து முறையாக வழிபாடு செய்து வர 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 இந்த தினம் அஸ்வினி நட்சத்திரத்துல உண்டு. இன்றைய தினம் மற்றொரு விசேஷமான மாத சிவராத்திரி. இந்த மாத சிவராத்திரி ஈஸ்வரன் ஆலயம் சென்று மாலை பொழுதுல தீபம் ஏற்றி வில்வத்தால அர்ச்சனை செய்து வரும்போது, ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி வரும்போது அனைத்து விதமான பலன் கொடுக்கும். மகா சிவராத்திரி மாசி மாசம் வரும். ஆகவே இந்த சிவராத்திரி நம்ம பிரதோஷ நேரம் வழிபாடு சேர்ந்து செய்து வரும்போது பலவிதமான நன்மை நடக்கும். எத்தனை காலம் நம்ம வந்து கஷ்டத்தோட இருக்கிறது. கஷ்டம்னா பணம் மட்டும் இருந்தா பத்தாது. மன கஷ்டத்துக்கு தீர்வு சொல்லணும், அதுக்கு கிடைக்கும். அந்த தீர்வுக்கு நல்ல வழி கிடைக்கும். மாத சிவராத்திரி வழிபாடு தவறாம செய்து யார் வராங்களோ அந்த இறைவனே முன்னின்று நம்ம அனுகிரகம் செய்வாங்க. அதுவும் அந்த சந்திர பகவான் சேர்த்து, சந்திரனை சேர்த்து நமஸ்காரம் செய்து வரும்போது கடைசி பிறை சொல்லும். கடைசி பிறை மறுநாள் அமாவாசை. இந்த சதுர்தேசி திதியில வழிபாடு செய்து வர 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 நம்மளுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் சிவராத்திரி நேரம் 12 மாதம் 12 சிவராத்திரி. அந்த சிவராத்திரி தோறும் விரதம் இருந்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அம்பிகைக்கும் 3 பேருக்கு சேர்த்து அர்ச்சனை செய்து வர 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 கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணம் நடக்காதவர்கள் நடக்கும். திருமணம் நடந்து தம்பதிகள் ஒற்றுமை குறைவாக இருக்குதுன்னா பள்ளியறை பூஜை செய்து சேவித்துட்டு வாங்க. பள்ளியறை பூஜை எந்த ஆலயத்தில் நடக்குதோ அங்கே சென்று அந்த பள்ளியறை பூஜையில கலந்து கொண்டு சேவிச்சுட்டு வரும்போது தரிசனம் செய்து வர வர கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். ஆகவே பலவிதமான நன்மை நடக்கக்கூடிய வைகாசி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாத சிவராத்திரி.
அத்தனை பயன்படுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.